கரையில் வற்றாத கரை, வள்ளல்கள் வாரி வழங்கிய திரை, கடல் தாண்டி வாணிபத்துறை, தொன்மையும் மென்மையும் கலந்த எங்களது கீழக்கரை. இந்த மாதிரி கீழக்கரையை பற்றி வரலாறுகளில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கடலின் மூலம் சொல்லிக்கிட்டே வர்றோம். அதாவது ஒரு விஷயம் பார்த்துட்டோம்னா, ஒரு 1400 வருடங்களுக்கு முன்பாகவே கட்டமைக்கப்பட்ட நகரம். ஏமன் நாட்டிலிருந்து அரேபியர்கள் வந்திருந்தாங்க, அதுக்கப்புறம் கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாண்டிய பேரரசில் இருந்த மிகப்பெரிய பேரரசர் வர்குண பாண்டியன் அவர்கள் வந்து இந்த நகரை வந்து கட்டமைச்சிருக்காரு. அதற்கும் ஆதாரபூர்வமான தகவல்கள் நிறையாவே இருக்குது. ஒரு காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, உலக அளவில் வணிகம் அப்படிங்கிறது எதை நோக்கி இருந்துச்சுன்னா, முத்துக்கள் நோக்கி மட்டும்தான் இருந்துச்சு. நம்மளுடைய பாண்டிய மன்னர்கள் சடையவர்மன் அவங்க காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய பரளி மாநகர், மதுரை, கொர்க்கை இதற்கு இணையாக முத்துக்கள் அதிகமாக எங்கே பெறப்பட்டது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழக்கரையில் மட்டும்தான் இருந்திருக்கு. கீழக்கரை வந்து ஒரு மிகப்பெரிய துறைமுகமாக இருந்திருக்கு. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1200 வருடங்களுக்கு முன்பாக தொன்று தொட்டு அந்த முத்து குளித்தல், சங்கு குளித்தல் தொழில்கள் தொடர்ந்து நடந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, செத்தும் கொடுத்தார் வள்ளல் சீதகாதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். காலப்போக்கில் வந்து அவர் ஒரு பெரிய வள்ளல் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மிகப்பெரிய வணிகர். பெரிய தம்பி மறைக்கையார் அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புனைப்பெயர். சீதகாதிங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்ட பெயர். அவருடைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சேகு அப்துல் காதர் அப்படின்னு. அந்த காலத்தில் வந்து கடல் வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியில் வந்து கீழக்கரை வந்து தண்ணீர்லாம் இருந்ததுக்கு இவர் மிக முக்கிய காரணம். அதாவது தேசத்தில் வந்து மிளகுவோட ஏற்றுமதி விலை என்ன நிர்ணயம் பண்ணுற அளவுக்கு அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சேதுபதிகள் காலத்திலையுமே அவங்களுடைய தொண்டுகளாக இருக்கட்டும், அவங்களுடைய கடல் வாணிபங்களாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சிறந்து வழங்கியிருக்கு. அந்த காலத்தில் கீழக்கரை வந்து ஒரு துறைமுகமாக இருக்கும்போது ஆங்கிலேயர்களுடைய ஜேம்ஸ் போர்க்கப்பல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பலை இங்கே வச்சு தான் பழுது பார்த்துருக்காங்க. கீழக்கரை, மேலக்கரை, கேணிக்கரை அப்படிங்கிற 3 இடம் இருந்திருக்கு. கேணிக்கரை வந்து பார்த்திங்கன்னா, கேணி அப்படின்னா கிணறு. ஸோ அதற்கு தேவையான தண்ணிகள் எல்லாமே கேணிக்கரையிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. கீழக்கரையும் மேலக்கரையும், இப்போ மேலக்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மேடாக இருந்திருக்கு. காலப்போக்கில் அது மாற்றம் அடைஞ்சு இப்போ கீழக்கரை மட்டும்தான் இருக்குது. எதிர்த்தாப்புல இருந்த இடத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பரதவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆதி காலங்களில் ஆழ்கடலில் இறங்கி முத்து குளித்தவர்கள் பெயர்கள் பரதவர்கள் அப்படின்னு. இன்னுமே கீழக்கரையில் பரதர் தெரு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து சின்ன சின்ன கோட்டைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ உள்ள கஸ்டம்ஸ், பழைய கஸ்டம்ஸ் சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் துறைமுகத்துக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருந்திருக்கு. ஸோ கீழக்கரை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா வரலாறுகள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதையும் தாண்டி வாணிபத்துறையிலையும் வணிகத்துறையிலையும் இப்போ வரைக்கும் செழித்து ஓங்கிக்கிட்டு இருக்கு. சாதாரணமாக சொல்லிட்டு போயிட முடியாது. கீழக்கரை ஒரு ஊருன்னு நிறையா வரலாறுகளையும் நிறைய வம்சாவளிகளையும் கொண்ட ஒரு ஊர். ஸோ இதை பற்றி டீட்டெயிலான காணொலிகள் எல்லாத்தையுமே அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கௌதம் குணசேகரன். இந்த ஒரு சேனல் இந்த வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க அண்ணன் சுரேஷ் பாண்டியன் அவர்களுக்கு நன்றி.